शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनादा गुरुदेवा वेद प्रिया वित्तगनादा वेள்வியின் மைந்தா गुरुदेवा शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनादा गुरुदेवा शरणं गुरुदेवा सद्गुरुनादा गुरुदेवा वेद प्रिया वित्तगनादा वेள்வியின் மைந்தா गुरुदेवा எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவனை காண் என்றாய் எம்மத நெறியும் இறை நெறி தான் எனும் சமத்துவ நெறியை போதித்தாய் கர்மம் செய்து கடவுளை காண கருத்தினில் அகந்தையை அழி என்றாய் பேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु 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 कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जय रामकृष्ण. எல்லாருக்கும் கல்பதொரு வாழ்த்துக்கள். இப்போ 100 வருஷம் குருமகாராஜ் பீரியட்ல எல்லாம் அவங்க அப்பாவெல்லாம் காமார்புகூர்லேருந்து நடந்தே ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா? நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவர் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்து வந்து 1800 இங்கே பூஜை பண்ணி திரும்பி நடந்து போயிருக்கிறாரு அந்த காலத்தில். இதில் நம்ம இப்போ நினச்சாலே அது பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அன்னையார் வந்து வாழ்க்கையில் ஜெயராம்பாடி காமார்புகூர்லேருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு நடந்தே தான் போயிருக்காங்க. கடைசி ஒரு 4-5 வருஷம்தான் ட்ரெயின் வசதி இருந்தது. அந்த வர்த்தமான் விஷ்ணுபூர் வரைக்கும் ட்ரெயின் வசதி இருந்தது. நடந்து தான் போயிருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த ஆனந்தம், இந்த சந்தோஷங்கிறது வந்து எல்லாம் உள்ளத்தை சார்ந்தது தான். அதை நம்ம கல்ச்சரில் தான் நம்ம சொல்லி கொடுத்து இந்த இயற்கையோடு நம்ம வாழ கற்றுக்கொண்டு இயற்கை நமக்கு என்ன தருதோ அதை வச்சு திருப்திப்படுத்தி வாழணுங்கிறது தான் நம்முடைய பாரம்பரியம். நம்முடைய சாஸ்திரங்கள் பகவத்கீதையெல்லாம் சொல்கிறது உண்டு. குருதேவர் தோன்றி
இந்த நிம்மதிங்கிறது வந்து மனதளவில் தான் இருக்குது, உடல் அளவில் கிடையாது. இதை வச்சு நம்ம எடை போடக்கூடாதுன்னு நமக்கு அதை காட்டி அதுக்கான ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வழியை காட்டி இந்த பாரதத்தில் வந்து ஆன்மீக தலை தோங்கணுங்கிறதுக்காக அவர் அவதாரம் எடுத்து வந்த அவருடைய லீலைகளெல்லாம் முடித்து அவருடைய கடைசி காலம் 1886 ஜனவரி 1 தான் என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு? கல்பதர் நாள் நடந்திருக்கு. அவர் அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ஆகஸ்ட்டில் 6-8 மாதம் கழித்து ஆகஸ்ட் 16 அவர் மகா சமாதி ஆயிட்டார். இப்போ அப்பேற்பட்ட ஒரு கல்பதர் இருக்கார், நம்ம கேட்டதெல்லாம் தருவாருன்னு அன்றைக்கி கேட்டாங்க, அது கிடைச்சிருக்கு. இதுதான் நம்முடைய பாரம்பரியம். அன்றைக்கி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சில பேர் வந்து வேணுங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. இறைவா எனக்கு இறைவனுடைய காட்சி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படி கேட்டாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய காட்சி அப்படியே கிடச்சிருக்கு. அந்த மாதிரி அன்றைக்கி நாளில் அவர் காலையில் வந்து அந்த காசிப்பூரில் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு 3rd இயர் 2nd இயர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மேலே மாடியில் இருந்த அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இவங்க எல்லாம் கீழே சீடர்களெல்லாம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்லி அவர் மெதுவாக வர்றாரு. குருதேவருடைய உட்பி சந்நியாச சீடர்களும் சில இல்லற சீடர்களும் கூட இருந்திருக்காங்க. அந்த சீடர்கள் மத்தியில் இந்த கிரீஷ் சந்திர கோஷ், ராமச்சந்திர தத்தன், அந்த போல் சில அவருடைய முக்கியமான சீடர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட இவர் மெதுவாக நடந்து வர்றாரு. கிரீஷ் சந்திர கோஷ் அதுக்கு முன்னாலெல்லாம் கல்கத்தாவில் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு மனுஷன். அவர் நல்லா ஒரு கலைஞர்னு சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட்டு. ட்ரம் எழுதுவார், பாடல் எழுதுவார், நடிப்பார், கவிதை எழுதுவார், எவ்வளவோ பண்ணுவார். அவ்வளோ ஃபேமஸ். அந்த காலத்தில் அவர் மாதிரி ஒரு அந்த நாடகத்துறையில் யாரும் இல்லைங்க, ஈக்குவலாகவே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரபலமானவன். ஆனாலும் அவர்கிட்ட சில தீய பழக்கங்கள் அளவு மீறி போயிருந்தது. அவருடைய குடும்ப வாழ்க்கை கஷ்டத்தை மறக்கிறதுக்காக அவர் தீய வழியில் அந்த காலம் தெரியாமல் போய் அளவு மீறிய தீய செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் குருதேவருடைய பாதத்தில் வந்து அவர் சரண் அடைஞ்ச உடனே அது எல்லாத்தையும் குருதேவர் மன்னித்து அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதை நம்ம பார்க்கணும். அவர் பூர்ண சரணாகதியாகி அவருக்கு பண்ணார். சரணாகதின்னு நம்ம சரி ஏதோ இறைவன் என்னுடைய கஷ்டத்தை எடுத்துட்டு நான் ஒன்று வேண்டினேங்கிற அதோடு நிப்பாட்டலை. முழுக்க முழுக்க தன்னை குருதேவர்கிட்ட ஒப்படைச்சதுனால குருதேவர் அதை ஏற்றுக்கிட்டார். குருதேவர் வந்து ரூமில் வந்து பஜனை பாடிட்டுருக்கிறாரு. பஜனை பாடி அந்த தீபத்து ஒளியில் அவருடைய முகம் அப்படியே ஒளி வீசுகின்ற முகம். இவர் கிரீஷ் வந்து போதையோடு வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. ஆனந்த வெள்ளத்தில் குருதேவர் பஜனை பாடிட்டுருக்கிறாரு. அப்புறம் வெளியில் வந்து அந்த கூட இருக்கிறவர் கேட்டார், இவர் போதையாக இருக்கிறதுனால குருதேவர் ஆனந்தத்தில் ஆடுறதை பார்த்து அது போதையாக இருக்கிறாரு, போதையில் இருக்கிறாருங்கிற எண்ணத்தில் இப்படி குடிச்சிருக்கிறாரு, அவரால் நிற்கக்கூடவே முக்கியலையே அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் எப்படி இந்த எல்லாத்தையும் இப்படி ஒரு போதை எப்படி ஆனார்? நான் நிறைய பாட்டில் சாப்பிட்டு கூட எனக்கு இப்படி ஒரு போதை வரலையே அப்படின்னு அந்த வெளியில் இருக்கிற அந்த ராம்லால்ங்கிற அவருடைய சீடரை கேட்குறாரு. அப்போ உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, குருதேவர் பாடுற பாட்டு. நான் சாதாரண உன்னுடைய மது மாதிரி மது அறிஞ்சு நான் போதாகிறது இல்லை, பராசக்தியுடைய நாமத்தை சொல்லவே எனக்கு மனசுலையும் உடல்லையும் எனக்கு அந்த போதம் கிடைக்குது, அந்த இன்பம் கிடைக்குதுங்கிற ஒரு பாட்டு வருது. அந்த பாடல் வரிகள் இவர் காதுக்கு வருது. மறுபடியும் போய் கதவை திறந்து பார்க்குறாரு. அப்படியே ஒளி வீசுகின்ற முகம். அப்போ காலில் வீழ்ந்து வணங்குறாரு. இப்படி கூட இருக்க முடியுமா? ஒரு துளி கூட சாப்பிடாம இப்படி ஒரு ஆனந்த வெள்ளத்தில் இருக்க முடியுமான்னு கேட்கும்போது இது சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அப்போ எனக்கும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் உன்னுடைய அமுத துளியில் எனக்கு ஒரு துளி கொடு, உன்னுடைய பாதத்தில் எனக்கு சின்ன ஒரு இடம் கொடு அப்படின்னு கதறி அழுகிறாரு. அதனுடைய அந்த பிரார்த்தனை தான் அடுத்த இதில் நம்ம இப்போ பாடியிருந்தோம் இல்லையா,
என்ன பாட்டு பாடினோம்? விழி கிடைக்குமா, அபய கரை கிடைக்குமா, குருதேவர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு அருமையான பாட்டு பாரு. இப்போ தான் அங்கேயும் பாடினாங்க, அந்த பாட்டு கேட்டு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் அது பாடினாங்க. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பாட்டுலேயும் எல்லாம் எழுதியிருக்கு. அற்புதமான பாட்டு. அலை மீது அலைமாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. நம்ம வாழ்க்கையில் என்ன பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் இங்கே வந்து சேர்ற வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க, எவ்வளவோ தடங்களை தாண்டி வந்திருக்கு. இங்கே வரும்போது உங்களுக்கு அட்மிஷன் ஆகுது. அந்த அட்மிஷன் டைமில் நீங்கள் எப்படி ஒரு ஆங்ஸைட்டி இருந்திருக்கும். இதுக்கு இடம் கிடைக்குமா இல்லையா, நான் இப்போ படிப்பேனா இல்லையா. நீங்கள் ஒரு பக்கம், உங்களை கூட்டு வந்தவங்களுக்கு அதுக்கு வேற இன்னொரு பக்கம். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா என் பிள்ளை எப்படி வருவா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு கூட்டு வந்தவங்களுடைய ஏக்கம் எப்படி, உங்களுடைய எண்ணமும் இங்கே எப்படியாவது இடம் கிடைக்குமா, இங்கே இடம் கிடைக்காதா, கிடைக்கலன்னு எனக்கு என்ன ஆகும், ஒரு ஏக்கம் இருந்திருக்குமா இல்லையா. எல்லாருக்கும் இருந்திருக்கும். நானும் 2 இன்டர்வியூ நானே பார்த்துட்டேன் இல்லையா. 24, 25 ரெண்டையும் நான் பார்த்துட்டேன். இந்த ஏக்கத்துடைய பதில் தான், ஏக்கத்துக்கான பதில் தான் அவருடைய இடம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் மாதிரி லாஸ்ட் இயர் முடித்து போனவங்க இன்றைக்கி என்ன லாஸ்ட்டு வீக் ஹைதராபாத் போயிருந்தேன். தம்பி எல்லோரும் நேராக நின்று உட்காரு, காலையில் சாப்பிட்ட பொங்கல் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் ஹைதராபாத்தில் நம்முடைய பழைய மாணவர்களுடைய மீட்டிங்க்கு போயிருந்தோம். சரியா, அங்கே கிட்டத்தட்ட 93 பேர் வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் முடித்தவங்கெல்லாம் நமக்கு பழக்கம் தானே, 15-20 பேர் நம்ம இருக்காங்க. அதுக்கு முன்னால் முடித்தவங்க தெரியும். உங்களை மாதிரி சாதாரணம் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் இங்கேருந்து பேசியிருக்கேன். இன்றைக்கி அவங்க இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே மாறி போய் இருக்குது. போன நாள்லேருந்து அவங்களுக்கு நல்ல சம்பளம் 20,000, 25,000, 30,000 வரைக்கும் வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கம்பெனியில் அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா இந்த ஓம் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி அந்த எம்டி சொல்லி அவங்கள தான் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேரை வேலைக்கு அமர்த்துறாங்க. பிஇ படித்த பசங்களுக்கு கூட நம்ம ஓம் பசங்க கீழே வேலை பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருந்து, எப்படிறா இதெல்லாம் நீ அப்போல்லாம் குறும் பண்ணியாடா, இப்போ எப்படிறான்னா ஒன்றும் பேச்சில்லை. குருதேவர் அருள் என்ன ஒரு மாற்றம் பாரு. இப்போ தேர்ட் இயரில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே செலக்ட் ஆகுறீங்கன்னு எங்கே தெரியல. அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். இதெல்லாம் யார் கொடுத்த அபயம், யார் கொடுத்த இடம்? அந்த விழியோர படகில் எனக்கு அது கிடைச்சிருக்கு பாரு. நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக பாடினாலும் அது உண்மையான அந்த பிரார்த்தனை உள்ள முருகி அதை பாடும்போது அவர் அதுக்கு இடம் கொடுப்பார் கண்டிப்பாக. ஸோ இதை நான் கண்கூட நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தர் பால சிவகுமார்னு சொல்லி, அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் 95 இங்கே முடித்தாருன்னு நினைக்கிறேன். அவரை நம்ம ஒரு வாட்டி இன்வைட் பண்ணுவோம். இங்கே பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அப்புறம் அவரே சொந்தமாக பிஇ பண்ணி ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து லாஸ்ட் இயர் இருந்தால் இந்த வருஷம் இன்னொரு கம்பெனியில், குளோபல் கம்பெனி, ஒரு ஜெர்மன் கம்பெனி, பெரிய கம்பெனியில் 1000 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்டு எல்லாம் ஐஐடியிலேருந்து முடித்து வந்தவங்க. அவங்களுக்கு சீஃப் அவர், ஹோல் கம்பெனி அவர் கீழே தான் இருக்குது. அசந்து போயிட்டு அவங்க அம்மா அப்பா இன்னும் இருக்காங்க. அவங்க போய் லாஸ்ட் இயர் பார்த்து இந்த வருஷம் பார்த்தேன். அப்படியே வார்த்தை அவங்க அவ்வளோ அதே எளிமை. அந்த அம்மா அப்பா அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டோம், அதே இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க. கேட்குறாங்க, குருதேவர் அருளால் பிள்ளைக்கு அங்கே இடம் கிடைச்சது, அங்கே படித்தா மேலே வந்துட்டா. நான் அவரை கூப்பிட்றேன், அவர் பேசுவார், ஒரு நாள் இங்கே பேசுவார். இது யாருடைய கருணை?
அது எப்படி அவர் அதோட டியூன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கணும். எப்படி அந்த கிரீஷ் கோஷ் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு பூர்ண சரணாகதி பண்ணார். குருதேவர் அப்படியே ஆட்கொண்டார், நம்பிக்கையோடு பண்ணார். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த மாதிரி ரெண்டு இல்லை. குருதேவரை வேண்டுறோம், அவர் தருவார் அப்படின்னு அன்றைக்கி வேண்டுனாங்க. அந்த காசிப்பூரில் வேண்டினாங்க, கேட்டதெல்லாத்தையும் கொடுத்தார் அவர். ஸோ அப்படிப்பட்ட கல்பதொரு நாள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிக விசேஷமான நாள். அந்த காசிப்பூரில் இன்றைக்கி காலையில் தரிசனத்துக்கு நேற்று ராத்திரியிலிருந்து லைனில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் நம்புவீங்களோ தெரியல, சரியா? நேற்று ராத்திரியிலிருந்து உட்காந்து திருப்பதி மாதிரி அவங்க இன்னைக்கு காலையில் வர்றதுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம், சில நேரத்தில் 10 மணி நேரம் க்யூ நிற்கும். அவங்க அந்த இடத்துல குருதேவர் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இனி இந்த நாள் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நாள். எப்படி அன்னைக்கு குருதேவர் அந்த கிரீஷ் கோஷ் மற்றவங்க எல்லாருக்கும் சீடர்களுக்கு நீ எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அதே அனுகிரகம் இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக பண்ணுறாருங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு அவங்க வேண்டுறாங்க. அது அங்கே மட்டும் இல்லை, அவர் எங்கெங்கே வச்சு பூஜை பண்ணி வேண்டுறாமோ அந்த நம்முடைய நல்ல பிரார்த்தனைகளை அவர் நிறைவேற்றியே தீருவார். ஆகவே இந்த நல்ல நாளில் அவரை வேண்டி அவருடைய அனுகிரகத்தை வேண்டி அதே மாதிரி நம்ம கஷ்டம் வரும்போதும் நீ கூட இருக்க மாட்டியா, நீ எனக்கு அபயம் கை கொடுக்க மாட்டியா, என்னுடைய காது உன்னுடைய பயப்பட வேண்டாங்கிற சொல்ல கேட்க மாட்டாதா, உன்னுடைய பாதத்தில் எனக்கு இடம் கிடைக்காதா, குருதேவே மீது கருணை கூர்ந்து என்னை கரையேற்றணும், என்னுடைய வாழ்க்கையும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையும் இந்த நாட்டு உலகத்துடைய மக்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு உயர்வை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் சொல்லி நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஆன்சர் கிடைக்க தான் செய்யும். அது அவரே சொல்லியிருக்கிறார், யாரெல்லாம் மனமுருகி வேண்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை ஆன்சர் செய்யப்படும் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நல்ல நாளில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம எல்லாம் அதை அவரை நினச்சி கொண்டாடி இனி வரும் நாட்களில் சின்சியராக குருதேவர் வேண்டி நம்முடைய பாடத்திலும் நம்முடைய சேவையிலையும் ஸ்ரத்தையோடு இது எல்லாமே குருதேவருக்காக செய்கிறோங்கிற எண்ணத்தோடு முழு மனதோடு நீங்கள் செஞ்சு அவர் சிந்தனையில் இருந்தால் எந்த தப்பான எண்ணமும் வராது. அது வந்தாலும் உடனே அது அகன்று போயிடும். அப்படி ஒரு நல்ல ஒரு புத்தியையும் நல்ல வழிகாட்டுதலையோ குருதேவர் நமக்கு தந்து வரும் நாட்களில் அவருடைய பாதத்தில் இடம் கெடுத்து நமக்கு நல்ல வழியில் நம்மளை கைப்பிடிச்சு நல் வழியில் வழி நடத்த வேண்டும் என்று தெய்வ திருமூவரையும் குறிப்பாக குருதேவரை வேண்டுகிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணாத் பிரணமஸ்து. பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம்.